குட் மார்னிங் கைஸ், நான் தான் அப்துல் ஷுக்கூர். அண்ட் இன்றைக்கி நீங்கள் என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எப்பவும் போல் காரோட ரிவ்யூ தான். அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு 2021 மாருதி சுசுகி ஈக்கோ, அந்த வண்டியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 2021 மாடல். அண்டு இந்த வண்டி ஒரு நல்ல ஒரு யூட்டிலிட்டி பர்பஸ்க்கு உண்டான வண்டி. இந்த வண்டியோட ஃபுல் வீடியோ இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மாருதி சுசுகி ஈக்கோ. இது வந்து 2021 மாடல். இந்த வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா இது ஒரு கிளிஸ்டரிங் கிரே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பார்க்கவே வந்து ஒரு நல்ல அழகாக இருக்குது இந்த வண்டி. அண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸி ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு. நம்ம மாருதி ஆம்னி வேன் பார்த்துருப்போம். ஸோ அதோட ரொம்பவே அப்கிரேடான வெர்ஷன் தான் இந்த மாருதி சுசுகி ஈக்கோ. இதில் பார்த்திங்கன்னா 1200 cc உள்ள இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. அண்ட் ஒரு இன்ஜின் பிஹெச்பி பார்த்திங்கன்னா ஒரு 73 அந்த ரேஞ்சில் வரும். இது வந்து ஒரு 5 டோர் மாடல் வண்டி. ஃப்ரண்ட் டோர் இது வந்து ஸ்லைடிங் டோர் இது. ஸோ இந்த வண்டி வந்து ஒரு யூட்டிலிட்டிக்கு யூஸ் ஆகிற வண்டி. இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நீங்கள் நிறைய லக்கேஜ் ஊருக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, லக்கேஜ் கேரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஒரு வண்டி தான் இது. வாங்க இன்டீரியர் பார்க்கலாம். இப்போ இந்த டோர் எப்படி தான் பிடிச்சி ஸ்லைட் பண்ணணும். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ரியர் சீட்ஸ். இந்த ரியர் சீட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெஞ்சோ இல்லை சோஃபா சீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்டு லெக் ரூமும் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா லக்கேஜ்க்கு உண்டான ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இந்த வண்டி வந்து டிப்பிக்கலாக வந்து ஒரு யூட்டிலிட்டிக்கு உண்டான வெஹிக்கிள். எப்போவுமே ஜாப்பனீஸ் வந்து அதிலலாம் ரொம்பவே நல்லா பார்த்து பண்ணுவாங்க வண்டியிலலாம். அண்ட் இது ஒரு சிம்பிள் டேஷ்போர்ட், அதாவது ஒரு ஆம்னி அப்கிரேடட் வண்டி தான் ஈக்கோ. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட் சீட்ஸும் ஓரளவுக்கு நீங்கள் மற்ற ரெகுலர் கார்ஸ் மாதிரி அந்த கம்ஃபர்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வண்டி. அதே மாதிரி நீங்கள் டோரை வந்து ஸ்லைட் பண்ணுறது புஷ் பண்ணிட்டிங்கன்னா டோர் க்ளோஸ் ஆகிடும். பின்னாடி பாருங்கள், பின்னாடி ஒரு பெரிய லக்கேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஒரு ரிவ்யூன்ட்டு சொல்ல மாட்டேன், வாங்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. எதனால் அப்படின்னா, இது உள்ளே எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் இது. இது வந்து ஒரு 5 சீட்டர் வண்டி, அதாவது ஃப்ரண்ட்டில் 2 சீட்டும் பின்னாடி ஒரு சீட்டு. இது வந்து ஒரு 5 சீட்டர். இதுலேயும் வந்து 7 சீட்டரும் வருது. இந்த 7 சீட்டர் வந்து இந்த சீட் வந்து பின்னாடி வந்துடும். 7 அது நடுவில் ஒரு சீட் வரும், அது ஃபோல்டபிள், உள்ளே ஏறுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு 5 சீட்டர் நான் ஏசி வண்டி. ஸோ இதோட விண்டோ பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ண முடியாது, இது ஃபிக்ஸ்டு விண்டோ. இது மட்டும் நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா கீழே இறங்கிடும். இதில் வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர் என்னென்னா, இது வந்து குழந்தைங்கள வெளியில் விழாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லெவல் வந்து இவ்வளோ தூரம் தான் இறங்கும். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் மேலே ஏற்றிட்டு திரும்ப இறக்குனீங்கன்னா கம்ப்ளீட்டாக இறங்கிடும். அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்லைடிங் டோர். ஸோ பின்னாடியிலேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் அப்படியே ஒரே ஒரு லைன் வரும். பார்க்கவே ஃப்ளாட்டாக ஒரு பாக்ஸி ஷேப்பில் உண்டான வண்டி இது. ஃப்ரண்ட் பானட்டில் என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வண்டி வந்து மற்ற வண்டி மாதிரி ஃப்ரண்ட்டில் இன்ஜின் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இது வெறும் ஒரு எம்டி ஸ்பேஸ். இங்கே வந்து வெறும் ரேடியேட்டரு, வைப்பர் வாஷரு, கூலண்ட் ஆயிலோட டேங்க்கு, பிரேக் ஆயில் ஃப்ளூயிட் இது தான் இருக்கும். இதோட இன்ஜின் வந்து ஆம்னி மாதிரியே நம்ம டிரைவர் சீட்டுக்கு கீழே இருக்கும், டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்டுக்கு கீழே இருக்கும் இந்த இன்ஜின். ஸோ க்ரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு லைன்ஸ் உள்ள க்ரில். இது நார்மல் கிளியர் லென்ஸ் உள்ள ஹெட்லைட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸும் இதிலேயே இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ கிளியர் லென்ஸில் ஆரஞ்சு பல்ப் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்ஸ்க்கு உண்டான ப்ரொவிஷன் இருக்குது. அண்டு நீங்கள் பார்க்குறது ரேடியேட்டர். இதே வந்து ஏசி இருந்ததுன்னா ஏசி கண்டென்சரும் அங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம்.
இந்த வண்டி ஒரு 5 சீட்டர் வண்டி. ஆனால் கம்ஃபர்டபுளாக நீங்கள் உக்காந்து ட்ராவல் பண்ணலாம். ஓரளவுக்கு நார்மல் கார்ஸ் இல்லாமல் இது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு சொல்கிற மாதிரி கம்ஃபர்ட் இருக்காது. ஓகே, இது வந்து டிப்பிக்கலாக ஒரு சிட்டியில் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டான வண்டி. எந்த மாதிரி ஒரு ஏரியாலையும் இது ஈஸியாக ஓட்டிகிட்டு போயிடலாம். இதில் மற்ற கார் மாதிரி ரொம்ப பெரிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை, பட் சைல்ட் லாக் அது இருக்குது. ஸோ இது நீங்கள் சைல்ட் லாக் என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளேருந்து திறந்தீங்கன்னா லாக்கு ஓப்பன் ஆகாது. அந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சர் இருக்குது இதில். இப்போ நான் வந்து ரியர் சீட்டில் உட்காந்துருக்கேன். பாருங்கள், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் லெக் ரூமும் நல்லாவே இருக்குது. கம்ஃபர்ட் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்தந்த வண்டி அந்தந்த பர்பஸ்க்கு உண்டான டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிளுக்கு வந்து இது வந்து நல்லாவே ஒரு ஃபீச்சராக அமைஞ்சிருக்கு. சீட்டிங் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதில் வந்து இன்பில்ட்டாகவே ஹெட்ரெஸ்ட், இப்போ மற்ற கார்ஸ்லாம் வர மாதிரி இன்பில்ட்டாகவே ஹெட்ரெஸ்ட் இருக்குது. அதாவது கம்ஃபர்ட் அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதோட இன்னொன்று ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இந்த விண்டோ இருக்கு இல்லையா, நீங்கள் இறக்கும் போது ஸோ இவ்வளோ தூரம் தான் இறங்கும். எதனால் அப்படின்னா, இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி குழந்தைங்க இந்த மாதிரி பெரிய வைட் விண்டோ இருக்கனால குழந்தைங்க தப்பி தவறி கீழே விழுந்துடலாம். அந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக இறக்கலாம். திரும்ப ஒரு வாட்டி மேலே ஏற்றிட்டு இறக்குனீங்கன்னா கம்ப்ளீட்டாக இறங்கிடும். நான் என்ன சொல்லுவேன்னா, இது ஒரு சிட்டி டிரைவுக்கு, அப்புறம் யூட்டிலிட்டி, நீங்கள் நிறைய லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போவீங்க, ஏதாவது பொருளுங்க வாங்கணும், இல்லை நீங்கள் ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்க, அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக நீங்கள் ஒரு சின்ன ட்ரக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வண்டியில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட பின்னாடி பாருங்கள், பூட் ஸ்பேஸ் வந்து நல்ல பெரிய பூட் ஸ்பேஸாக இருக்குது. அண்டு மற்றபடி இந்த வண்டி ஓரளவுக்கு டீசன்ட் மைலேஜும் கொடுக்குது. மைலேஜ் ஆவரேஜாக ஒரு சிட்டியில் 12 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து பெட்ரோல் வண்டி, சிஎன்ஜியில் அதுக்கு மேலே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வண்டியோட ரோடும் ஃப்ளோரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே உயரமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் இருந்தால் கூட ஒரு நம்பி எடுத்துகிட்டு போகலாம். ஒன்றும் பாடியில் டச் ஆகிறதோ இடிக்கிறதோ இருக்காது. சென்டர் கன்சோல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இங்கே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் நல்லாவே நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே ஏதாவது ஒரு சின்ன ஃபோனோ இல்லை இந்த மாதிரி கார்டு ஹோல்டர் ஏதாவது கூட வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து கீஸ்லாம் போட்டு, கீஸோ இல்லை காயின்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் உக்காந்துருக்கிறது வந்து கோ டிரைவரோட சீட்டு. இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா லெக் ரூம்லாம் ஓரளவுக்கு, இப்போ பாருங்கள் இங்கே கீழே என்னோடய 2 காலும் ரொம்ப கிராம்டாக கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். பெரிய கம்ஃபர்ட்லாம் இருக்காது, பட் ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த ரேட் தான் வந்து டேஷ்போர்டில். இந்த டேஷ்போர்டில் வந்து இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அது யூஷுவல் க்ளோ பாக்ஸ் கீழே இருக்குது. அண்ட் இந்த வெண்ட் ஏசி, இந்த வண்டி வந்து ஒரு நான் ஏசி வண்டி, பட் ஏசி அந்த ஃபேனோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வெண்ட் ஏசி வெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் வெறும் ஃபேனும் இருக்குது. அப்படியே நீங்கள் டிரைவர் சைட் போனீங்கன்னா ஸ்டியரிங் வீல் ஓரளவுக்கு லேட்டஸ்ட் டிசைனில் இருக்கிற ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேஷ்போர்ட் கன்சோல் பாருங்கள், இது ஓல்ட் ஸ்கூல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 80 ரீச் பண்ணிங்கன்னா 80ல் வந்து ஒரு சின்ன கிளிக் அப்படின்ற ஒரு சத்தம் வரும். ஸோ மற்ற இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் கார்ஸ் மாதிரியே வந்து உங்களுக்கு 80ல் ஒரு பீப் வரும். அண்டு இதில் வந்து ஃபியூலோட கேஜ் அது எல்லாம் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 43,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ நைட் டைமில் கேபின் லைட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று எப்போ போல் டிரைவர் சைடு இருக்குது. அண்ட் இங்கேயும் ஒரு லைட் இருக்குது உங்களுக்கு. டிரைவர் சைட்லேயும் பின்னாடி பேசஞ்சர்ஸ்க்கு உண்டான ஒரு லைட் ப்ரொவிஷன் இருக்குது. இந்த வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா கிளிஸ்டரிங் கிரே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் என்ன தான் ஒரு தூசியோ மழையிலையோ நிப்பாட்டினாலும் பெருசாக அழுக்கு தெரியாது. அது ஒரு ப்ளஸ் இந்த கலரில் இருக்குது. இந்த வண்டியில் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடிங் டோர் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு இடம், இது பார்த்திங்கன்னா ஒரு காலியான ஒரு பிளாட்.
இந்த மாதிரி இடம் இல்லை வேறு எங்கேயாவது நிழலான இடத்துல கொண்டு வந்து வண்டியை எப்படி பார்க் பண்ணிவிட்டு நீட்டாக நீங்கள் இங்கே உக்காந்துட்டு அப்படியே அந்த இயற்கையாக காற்று வாங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒரு ஃபீலே தனி இந்த வண்டியில். இது ஒரு காருன்ட்டு சொல்ல முடியாது, இது ஒரு ப்ராக்டிக்கலான வண்டி. சிட்டி யூஸ்க்கு, அப்புறம் வந்து யூட்டிலிட்டிக்கு, நீங்கள் சின்ன பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருந்தால் நீங்கள் இதிலே வந்து பொருளுங்களாம் பின்னாடி கொண்டு வந்துடலாம். அண்டு இதே வந்து நீங்கள் பின்னாடி ஷிஃப்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இங்கே வந்து நடுவில் ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து பேசஞ்சரையும் உட்கார வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மற்ற டைம்லாம் உங்களுக்கு லக்கேஜ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல இங்கே வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இந்த வண்டியில் வந்து ஒரு பெரிய சேலஞ்சே இந்த ரூஃபில் ஏறி க்ளீன் பண்ணுறது தான். இந்த ரூஃப் பார்த்திங்கன்னா ரொம்பவே டாலாக இருக்கும். ஸோ அந்த ஸ்லைடிங் டோரில் ஏறிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பண்ணணுன்னா ரியர் டயரில் தான் ஏறி நீங்கள் க்ளீன் பண்ணி ஆகணும். டயரோட சைஸ் பார்த்திங்கன்னா 155/80 or 13 inches. இது வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் உள்ள வீல் கேப் இது. ஸோ இந்த வண்டியில் பை டிஃபால்ட்டாக வந்து வீல் கேப் வராது. நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டோ இல்லை கம்பெனி ஒரிஜினல் ஸ்பெக்ஸில் கிடைக்கும். இதில் வர்றது வந்து எல்டி டயர்ஸு. இவங்க வந்து ரெகுலர் ரேடியல் டயர்ஸ் போட்டிருக்காங்க. மற்ற வண்டி மாதிரி இதுக்கு பெட்ரோல் வந்து சைட்லேயோ இந்த சைடோ இல்லை அந்த சைடோ இல்லை. இதில் வந்து டிரைவர் சைடே வரும். கீ போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடும். ஸோ ரியர் வியூ மிரரும் பாருங்கள், நல்லாவே வைடாக இருக்கும், வியூவும் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் இன்னொன்று என்ன ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ன்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட விண்ட்ஸ்க்ரீன் நல்லா வைடாக இருக்கும். ஸோ இனிஷியலாக நீங்கள் வண்டி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஓட்டலாம். ஏன்னா இது ரொம்பவே உள்ளேருந்து உக்கார்ந்து பார்க்கும்போது நல்ல ஓரளவுக்கு விசிபிலிட்டி. பொதுவாகவே ஆம்னி வந்து இந்த விண்ட்ஸ்க்ரீனோட அப்படியே கீழே இங்கே கட் ஆகிடும். ஸோ இந்த வண்டியில் நம்ம ரெகுலர் கார் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி வைஸும் இது வந்து ஆம்னியோட கட்டாயம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட வேரியன்ட் பார்த்திங்கன்னா ஈகோ ஸ்டார் அப்படின்ட்டு. இது ஒரு பேசிக் நான் ஏசி உள்ள வண்டி. பொதுவாகவே இந்த வண்டிங்களை எதுலேயுமே வந்து பவர் ஸ்டியரிங் இல்லை. இது ஒரு நான் பவர் ஸ்டியரிங் வண்டி. பொதுவாகவே மாருதி சுசுக்கின்னாலே வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான கார், அது யாருக்கும் தெரியறதில்ல. அண்டு எல்லோரும் வந்து மாருதி வாங்கணும் அப்படின்னு நினச்சா ஓரளவுக்கு, அதுவும் எஸ்பெஷலி இந்த கார்ஸ்லாம் வாங்கணுன்னா ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு வண்டியான்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இது ஆனால் ரொம்ப அழகான வண்டி. சிட்டி அண்ட் ஒரு சின்ன யூசேஜ்க்கெலாம் வந்து டெய்லி யூசேஜ்க்கு வந்து ரொம்ப நல்ல வண்டி இது. நீங்கள் சின்ன சின்ன சந்துங்களெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஓட்டிகிட்டு போகலாம். மெயின் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லைடிங் டோர் இருக்கனால பொருளுங்க ஏற்றுறது இறக்குறது, உள்ள ஆளுங்க ஏறுறது இறங்குறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே முடிச்சிடலாம். ஒரு சின்ன இடத்துல கொண்டு போய் ஸ்லைட் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கிடலாம். நீங்கள் இதே ரெகுலர் கார்ஸ்லலாம் நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும், இடம் இருக்காது. அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இந்த வண்டியில் நீங்கள் தவிர்த்துக்கலாம். இது 4 விண்டோவுமே வந்து பவர் விண்டோ இல்லை. ஸோ நீங்கள் ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் தான் இப்படி ரோல் பண்ணிங்கன்னா விண்டோ கீழே இறங்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து பூட் ஸ்பேஸில் உக்காந்துட்ருக்கேன். எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஈஸியாக என்ன மாதிரி ஒரு 2 ஆளுங்க வந்து தாராளமாக இங்கே உக்காந்துக்கலாம். அண்ட் இந்த வண்டி பொதுவாக வந்து இப்போது நிறைய கேம்பர் வேன் மாதிரிலாம் நல்லா மாடிஃபை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு சோலோ ட்ராவலராக இருந்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே நீங்கள் அதாவது தலகாணி, குஷன், பெட் எல்லாமே இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே நீங்கள் இந்தியா ஃபுல்லாக தாராளமாக சுற்றலாம். இது ஒரு ரூமாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு ஹோட்டல் ரெண்ட்டுக்கோ எதுக்கும் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இதிலேயே தூங்கிடலாம். இதிலேயே எல்லாமே நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வண்டி தான் இது. ஸோ பின்னாடி டிக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 அழகான ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட்ராலிக் இருக்கனால ஏற்றுறது இறக்குறது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த வண்டி வந்து ரெசிடென்ஷியல் யூஸ்க்கு, அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் சவாரிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி சோலோ ட்ராவலர்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களாம் வந்து நல்லாவே வந்து இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வண்டியில் வந்து குறைன்றது எதுவுமே இல்லை. அதாவது இந்த
பர்பஸ்க்கு இந்த வண்டி தி பெஸ்ட்டுன்ட்டு சொல்லலாம். அண்ட் மாருதி வந்து பொதுவாக சுசுகி வந்து ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனிங்கிறதுனால அங்கே ஜப்பானில் என்ன இருக்கோ அதே வந்து கொஞ்சம் இங்கே மாடிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த விஷயத்தில் எனக்கு சுசுகி கம்பெனியும் ஹோண்டா வந்து ரொம்பவே பிடிக்கும். நமக்கு தேவையானது வந்து பொருத்தமான விஷயங்கள்லாம் பண்ணி வந்து அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் அஃபோர்டபிலிட்டிங்கிறது வந்து ரொம்பவே ரீசனபிளான காஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு கார் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த வண்டியில் வந்து நம்ம ஸ்டெப்னி வந்து இங்கே இதில் இருக்காது. ஸோ இந்த போல்ட்டை நீங்கள் கழட்டிட்டு அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி இருக்கும். அந்த போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப்னியாக இறக்கிடலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து டெயில் லைட்டோட அசம்பிளி. ஸோ இது எல்லாமே வந்து ஹாலோஜன் தான், எதுவுமே இதில் வந்து எல்இடி இல்லை. ஸோ அதே ஓல்ட் ஸ்கூலில் தான் மெயின்டைன் பண்ணுறோம். இந்த வண்டியில் வந்து நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படியாப்பட்ட ஸ்பீட் பிரேக் இருந்தாலும் ஈஸியாக ஏற்றிட்டு போயிடலாம். இதில் இன்ஜின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சீட்டும் அந்த சீட்டுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ அது எப்படி கழட்டணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு லிவர் இருக்கும், அதையும் அதே மாதிரி அந்த சைடு ஒரு லிவர் இருக்கும். கழட்டிட்டோன்னா சீட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே தான் உங்கள் பேட்ரியோட ப்ரொவிஷன் இருக்குது. இது ஒரு 1.2 லிட்டர்ஸ் இன்ஜின். அண்ட் இங்கே தான் வந்து நீங்கள் இன்ஜின் ஆயிலை வந்து ஃபில் பண்ணுவீங்க. இது 4 சிலிண்டர் 1.2 லிட்டர்ஸ் இன்ஜின். நீங்கள் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இந்த வண்டியிலே வந்து நீங்கள் உங்கள் பொருளுங்கள்லாம் கொண்டு போய் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து தி பெஸ்ட் காராக உங்களுக்கு இருக்கும். ஸோ எந்த கார்லேயும் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஹோண்டா ஜாஸில், பழைய ஜாஸில் வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளாட் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு டால் பாய் டிசைனுங்கிறனால இந்த ரூஃபும் கொஞ்சம் டாலாக இருக்கும். நீங்கள் பொருளுங்க ஏற்றுறது இறக்குறதுக்கு ஒரு நல்ல காராக இருக்குது. இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு இன்னொன்று ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 7 சீட்டரும் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 7 சீட்டரை நீங்கள் வந்து வண்டியை வாங்கிக்கலாம். வியூன்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வியூ இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து விண்டோஸு, பெரிய பெரிய விண்டோஸாக இருக்கனால இருக்கிற எல்லாம் வண்டி சுற்றி நீங்கள் வந்து வியூ ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் இட் இஸ் பாய் ஃப்ரம் முதல் ஷுக்கூர்.